இதேபோல திருப்பூரில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய மக்கள் குவிந்திருப்பதால் குமரன் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்கள். நந்தா, தீபாவளி என்றாலே புத்தாடை மற்றும் தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் பெருமளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதுவும் போனஸ் என்ற ஒரு சிறப்பான அனுபவம் இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் புத்தாடைகள் மற்றும் பெரும் முதலீடு என தங்க நகைகள் வாங்க அனைவரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை உள்ளிட்ட அதிக அளவிலான துணிக்கடை மற்றும் நகைக்கடைகள் இருக்கக்கூடிய பகுதியில் தற்பொழுது கூட்டமானது அலைமோதி வருகிறது. மேலும் சாலையோரம் ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து வியாபாரமானது நல்ல முறையில் நடைபெற்று வருவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாது கடந்த சில நாட்களாக வியாபாரம் இன்றி குறைந்தே காணப்பட்டாலும் தற்பொழுது அனைத்து மக்களுக்கும் போனஸ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து வருவதாகவும் இன்று மற்றும் நாளை என தொடர்ந்து 2 நாட்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் என எதிர்பார்ப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து கூட்டமானது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் குமரன் சாலை, அதாவது பிரதான சாலையாக இருக்கக்கூடிய குமரன் சாலையில் தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியையும் நம்மால் அங்கு காண முடிகிறது. இதைத் தொடர்ந்து சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைத்து பாதசாரிகள், அதாவது நடக்கக்கூடிய மக்கள், பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் அந்த தடுப்புகளுக்கு உட்புறமாக நடந்து செல்லுமாறு காவல்துறையினர் ஏற்பாடு செய்து மேலும் கண்காணிப்பு கோபுரங்களும் அமைத்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாகவும் அவர்கள் பாதுகாப்பாக செல்லவும் அறிவுறுத்தி வருகின்றனர். தற்பொழுது தீபாவளிக்கான கொண்டாட்டமானது திருப்பூரில் களை கட்ட துவங்கி இருக்கிறது என்றே கூறலாம். நந்தா, நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களுக்கு.